சிங்கம், கழகம் தந்த இதயநிதி, காலம் போற்றும் உதயநிதி அவர்கள் திருக்கரங்களால் வெளியிட மூத்த பத்திரிகையாளர் ஐயா இந்து என் ராம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். உங்கள் பலத்த கரவொலிகளை நீங்கள் வழங்கி சிறப்பு சேர்க்குமாறு பணிவன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கழகத்தின் உதயநிதி அவர்கள் இதோ திருக்கரங்களால் வெளியிடுகிறார். ஐயா என் ராம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். நூல் இதோ வெளியிட்டு சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டு காட்சியநிதி அவர்கள் ஆங்கில பதிப்பை வெளியிடுகிறார். டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் அதனை அன்போடு பெற்றுக் கொள்கிறார். பூமியில் இருந்து புதையில் வருவது போல வெளிவருகிறது. அதோ அற்புதமாக வடிவமைப்பு செய்து வெளியிட்ட எமரால்டு பதிப்பகத்திற்கு ஐயாவின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களும். இதோ ஊடகத்துறை நண்பர்கள் அதை நுட்பமாக பதிவு செய்கிறார்கள். அவருக்கு நமது நன்றி. என்னுடைய உரை சுருக்கமான உரையாகத்தான் இருக்கும் என்பதை முதலில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது எனக்கு இரண்டாவது முறை உதயா அண்ணனோடு மேடையிலே அமரக்கூடிய வாய்ப்பு. ஆனால் பல முறை அவரிடத்திலே நான் எதிர்த்து அமர்ந்து பார்த்திருக்கின்றேன். 96 என்று நினைக்கிறேன், இம்பீரியல் ஹோட்டலிலே அன்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கண்ணியமிகு காகிதம் இல்லம் என்கிற புத்தகம் மலர் வெளியிடப்பட்டது. அதனை அச்சடிக்கும் பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. மேடையிலும் நான் அமர்ந்திருந்தேன். தொடக்கத்தில் அவர்கள் அருகில் இருந்தாலும் கூட போக 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 முக்கியமானவர்கள் வர வர கடைசி நாற்காலிக்கு வந்துவிட்டேன். அப்போது கூட ஒரு பயம், இன்னும் யாராவது வந்தால் இந்த இடமும் போய்விடுமோ என்று அச்சத்தோடு தான் உட்கார்ந்திருந்தேன். எழுந்து அவர் பேசுகின்ற போது பேச்சின் இடையே சொன்னார், இந்த மலர் மிக அருமையாக நேர்த்தியாக வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு திரும்பி ஒரே ஒரு பார்வை என்னை பார்த்தார். என் கையில் வைத்திருந்த மலர் அப்படியே என் காலிலே விழுந்து விட்டது. அந்த பதட்டத்திலே 2 நாட்களுக்கு முன்பு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினோடு இணைந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டமாக ஒன்று வெளியெடுக்கின்ற போது முதல் வரிசையிலே உட்கார்ந்து கொண்டு சகோதரர் உதய் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என்னை பார்த்து சிரித்து நன்றாக இருக்கிறீர்களா என்று முகத்து கேட்கும்போது பதட்டத்தில் என்னுடைய போனை கீழே போட்டு உடைத்து விட்டேன். என்ன ஒரு பொருத்தமித்தனை ஆண்டுகள் ஆனாலும் என்று சொல்லி அண்ணன் வாசு அவர்கள் நான் ரோட்டரியினுடைய ஆளுநராக பதவியேற்கின்ற சமயத்திலே முதல் முறையாக நான் சந்தித்தேன். அப்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவருடைய பேச்சு, அவருடைய செயற்பாடுகள் எல்லாம். ஒரு கூட்டத்திலே நாங்கள் ரோட்டரி சம்பந்தமாக உட்கார்ந்துருந்த போது ஒருத்தர் அண்ணன் கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லும் போது நான் சொன்னேன், இது தக்க இடம் இல்லை, நமக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார், தயவு செய்து வேண்டான்னு சொன்னேன். இல்லை அவர் சொல்லட்டும் கேட்கணும் அப்படின்னு சொன்னார். எங்கள் தெருவில் என்னால் என்னுடைய வண்டியை எடுத்துகிட்டே போக முடியாத அளவுக்கு என்னுடைய தெருவில் அவ்வளோ வண்டிகள், ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் வச்சுருக்காங்க, ஏதாவது செய்ய முடியுமான்னாரு. எந்த தெரு என்னன்னு கேட்டார். மேடை நிகழ்ச்சி முடிஞ்சது. நிகழ்ச்சி முடிந்து இறங்கி கொண்டிருந்தாலும் அவரை தேடி கூப்பிட்டு உங்கள் தெரு இப்பொழுது சுத்தமாக இருக்கும், போய் பாருங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு அவருடைய மேலே நான் ஒரு காதலே வந்துச்சு, வலையில் விழுந்து விட்டேன். அவர் எனக்கு மாரத்தான் ஓடுறதை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மெதுவாக நிதானமாக ஓடுவார். அதனால் நம்மளும் கூட ஓடலாம் என்று நினைத்தான். இந்த 13 ஆண்டுகள் வந்தபோது தெரிந்தது மாரத்தான் தான் அப்படி ஓடுவாரே தவிர ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொடுத்துவிட்டு எப்பங்க அப்படின்னு கேட்பார். தமிழ் புத்தகம் தயாராகிவிட்டது. அவர் வீட்டுக்கு போயிருந்த போது இது ஆங்கிலத்தில் கொண்டு வரணும் அப்படின்னாரு. ஆங்கிலத்தில் கொண்டு வருவதற்கு குறைந்தது 6 to 8 மாதங்கள் ஆகும் அப்படின்னா, இல்லை நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்னாரு. அப்பொழுதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு பரவி கொண்டிருந்த காலம். எங்களுடைய தோழர்கள் வாருங்கள் படிப்போம் குழுவில் இருக்கின்ற தோழர்கள் நீங்கள் எல்லாம் செய்ய முடியுமா என்று கேட்டேன். முயற்சி செய்வோம் என்று முயன்றோம். ஹியூமன் இண்டோவின் மெஷின் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செய்யணும். ஐ வில் நாட் சே 100%. ஏன்னா ராம் சார் உட்கார்ந்துருக்கிறார், இன்னைக்கு நைட்டே அவர் சொல்லிடுவார். we have done our best. This is the first of its kind. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தமிழில் ஆங்கிலத்தில் கொண்டு வந்து
நமக்கு எப்பவுமே இந்த முதல் பிடிக்கும். உலகம் முழுக்க முடங்கி கிடந்து எல்லா புத்தக காட்சிகளும் முடங்கி போயிருந்த நேரத்தில் முதல்ல நடந்த சென்னை புத்தக காட்சி தான். இனிமே நீங்க நடக்கவே முடியாது, இயங்கவே முடியாது, முடங்கி போயிட்டீங்கன்னு சொன்னவர் 145 மாரத்தானுக்கு மேல ஓடுன உலகத்திலேயே சாதனை படைத்தவர் அண்ணன். அதனால அவரோட பயணிக்கும் போது நாங்க முடியாதுங்கிற வார்த்தை அவருக்கு தமிழ்ல எந்த மொழியிலுமே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாபெரும் வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய மாசு அண்ணனுக்கும் அவருடைய டீம் ஆஃப் பீப்புள் எல்லோருக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்லி, தமிழ் ஆங்கிலம் 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்க வேண்டும். பெருந்திரளான வந்திருக்கின்ற உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி நான் சொல்லுகிறேன். இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை முழுக்க தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசித்தவன் என்று சொல்கிறேன். திஸ் புக் ஹஸ் கம்ப்ளீட்லி டாக்குமெண்டட் எவ்ரிதிங். ஏன் அப்படின்னு சொன்னா, அண்ணன் மேயராக இருந்து அதற்கு பிறகு இந்த சென்னை மாநகரம் அவரை மேயராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு நல் வாய்ப்பை இழந்த போது, பல திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்ட போது, அது அவருக்கு அடுத்ததாக வந்தவர் தான் செய்ததாக சொன்னது போது அண்ணனத்தில் சொன்னேன், அண்ணா இதெல்லாம் நாம் தரவுகளை டாக்குமெண்ட் செய்யணும், டாக்குமெண்ட் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லைன்னு சொன்னோம். அப்படித்தான் மேயர் பதவி அல்ல பொறுப்பு என்கின்ற அந்த மாபெரும் நூல் வந்தது. அதே போலத்தான் இந்தியாவில் அல்ல உலகத்திலே, எனக்கு தெரியும் மலேசிய நாட்டிலிருந்து மாசோனை அழைத்தார்கள், இங்கே வர சொல்லுங்க, கன்சல்டேஷன் தேவை, எப்படி ஹவு யூ ஹாவ் கண்ட்ரோல் இன் சச் dreaded disease in 1 month அப்படிங்கிறதுக்கு. அப்படிப்பட்ட உலகம் முழுக்கும் போற்றக்கூடிய வகையில் தளபதி அவருடைய துணையோடு நாம் எல்லாம் செய்து முடித்தோம். அதை இன்று தரவுகளாக, அதுக்காக பயப்பட வேண்டாம், ஒரே டேட்டாவா இருக்கும்னு நினைக்காதீங்க. அவ்வளவு சுவையாக, அதான் அவருடைய அந்த மாரத்தான் கூட 135 மாரத்தான் படிக்கும் போது அவர் மாரத்தான் ஓடியதில் அந்தந்த நாடுகள் அவருடைய ஜியோ பாலிட்டிக்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அதே போலத்தான் அவர் இதை வெளியிட்டிருக்கின்றார். அண்ணன் இது போன்ற பல புத்தகங்களை வெளியிட வேண்டும், எழுத வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்னை ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுதும் அழைக்கும் பொழுதும் சேப்பாக்கம் திருவில்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், அமைச்சர் அப்படியெல்லாம் கூப்பிட்டீங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்க. நானும் ஒரு பதிப்பாளர். யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வச்சதும் நான் தான். சென்ற வாரம் இந்த சிறப்புக்குரிய சென்னை புத்தக கண்காட்சியை துவங்கி வைத்தேன். இளைஞரணி சார்பாக கலைஞருடைய பெயர்ல முத்தமிழறிஞர் பதிப்பகம்னு ஒன்று ஆரம்பிச்சு 9 புத்தகங்களை இந்த முறை வெளியிட்டு கைத்தட்டில் மட்டும் பட்டாது. உள்ள போனீங்கன்னா 315B கடை எண் 315B போய் வாங்குறீங்களோ இல்லையோ பார்த்துட்டாவது போங்க. எனவே ஒரு பதிப்பாளர் முறையில் நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகத்துடைய பல்வேறு மூலையிலிருந்து பலர் இந்த புத்தக கண்காட்சியை ரசித்து பலர் புத்தகங்களை வாங்கி செல்கின்றார்கள். இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இதற்கு முன்பு மாசோனன் அவர்கள் எழுதிய ஓடலாம் வாங்க என்ற புத்தகத்தை கடந்த 2021ஆம் ஆண்டும் நான் தான் வெளியிட்டேன். இதே இடத்துல இதே மேடையில வெளியிட்டேன். சென்ற ஆண்டு அந்த புத்தகத்துடைய ஆங்கில பதிப்பு கம் லெட்ஸ் ரன் என்ற அந்த பெயர்ல இங்கு வெளியிடப்பட்டது. இந்த முறை இந்த வருடம் அண்ணன் இன்னொரு புத்தகத்தோடு வந்துவிட்டார். கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, வருமுன் காப்போம் என்பதுதான் அது. இந்திய மருத்துவத்துறை வரலாற்றில் கலைஞர்களுடைய வருமுன் காப்போம் திட்டம் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி திட்டமாக இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலைஞருடைய சொல்லுக்கேற்ப நோய் வரும் முன் காக்கின்ற விதமாக செயல்பட்டு வருவதுதான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு மாசுவரன் அவர்கள். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு எங்கேயாவது மேரத்தான் ஓடிட்டு இருப்பாரு, மாலையில நடைபயிற்சி செஞ்சுட்டு இருப்பாரு, அதன் பிறகு கட்சி பணிகள், இரவு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாவட்டத்தில் போய் மருத்துவமனையில ஆய்வு செஞ்சுட்டு இருப்பாரு. இதுல எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னன்னா, காலைல ஒரு மேரத்தான் ஓடும்போது கூட அரசு அதிகாரிகளும் சேர்த்து கூட்டிட்டு ஓடிட்டு இருப்பாரு. இவன் யாரும் சொல்ல முடியாது, அரசு அதிகாரிகள் வேலை பார்க்கல அப்படி யாரும் சொல்ல முடியாது. அவர் இப்படி செயல்படுவது மட்டுமின்றி மற்றவர்களையும் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல பங்கேற்க செய்து வருகின்றார். அதாவது இன்னும் மாரத்தான் என்னையும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் அனந்த் தயானி மாணவர்கள் தான் நாங்கள் 2 பேரும் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க. காலைல 5 மணிக்கு வந்துருவாரு. அதனால மாசோட நிகழ்ச்சினாலே முதல்ல கேட்டுப்போம், என்ன நிகழ்ச்சி, எத்தனை மணிக்கு அப்படின்னு முதல்ல விசாரிச்சுட்டு தான் போவோம்.
கலைஞர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு கொரோனா காலத்துல வர்ச்சுவல் மேரத்தான் போட்டிகளை மிகச்சிறப்பாக நடத்தி காட்டினார். சமீபத்தில் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு மாபெரும் கின்னஸ் வேர்ல்டு மாபெரும் மாரத்தான் போட்டியை நடத்தி காட்டினார். அந்த நிகழ்ச்சியும் நான் தான் துவங்கி வைத்தேன். அவருடைய முன்னெடுப்புல அரசு சார்பில் தொடங்கப்பட்ட நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் நடைபாதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதை தாண்டி கட்சி வேலையும் பார்க்கிறாரு. அமைச்சராக இருந்து நிர்வாக பணிகளையும் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார். இவ்வளவு வேலைக்கு நடுவுல எப்படி அவருக்கு புத்தகம் எழுத நேரம் கிடைச்சதுதான் மிகப்பெரிய ஒரு வியப்பு. அவருக்கு எப்படி நேரம் கிடைக்கிறதுன்னு எப்படி இதுவரைக்கும் யாருக்குமே தெரியவில்லை. கொரோனா உடல் காத்துவம் உயிர் காத்துவம் வெறும் புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு ஆவணம் என்று நான் சொல்ல வேண்டும். முக்கியமா பேண்டமிக் மேனேஜ்மெண்ட் கைட் என்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். நம்முடைய திராவிட மாடல் அரசு கொரோனா இரண்டாவது எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதை மிக தெளிவாக விவரமாக அண்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்திற்கு அண்ணன் கொடுத்திருக்கின்ற அந்த தலைப்பை மிக பாராட்டுக்குரியது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொல்வார், நான் என்று சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டாது, நான் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் என்று சொல்வார்கள். அதே வழியில தான் இந்த புத்தகத்திற்கு பெயர் கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் என்று அண்ணன் அவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள். அதாவது கொரோனாவை வென்ற அந்த கிரெடிட் அவர் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் அந்த தலைப்பின் மூலம் அந்த கிரெடிட்டை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு அனைவரும் பாராட்ட வேண்டும். நம்முடைய கழகம் ஆட்சிக்கு வந்த சமயத்துல கொரோனா இரண்டாவது அலை மிக உச்சத்தில் இருந்தது. மருத்துவமனையில பெட் வசதி இல்லை, போதுமான ஆக்சிஜன் வசதி இல்லை, நிலைமையை சமாளிக்க கூடுதல் சுகாதார பணியாளர்கள் தேவைப்பட்டார்கள். அந்த சமயத்தில் தான் நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்றது. ஆனால் நம்முடைய அரசு மேற்கொண்ட பணிகளின் காரணத்தால இந்தியாவிலே கொரோனாவை விரைவாக கட்டுப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு என்ற இந்த பெருமை நமக்கு கிடைத்தது என்றால் அதற்கு காரணம் அண்ணன் மாசுவரன் அவர்கள் தான். நீங்க எல்லாம் செய்தித்தாளெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த சமயத்துல வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு, நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போய் ஒரே இடத்துல அந்த இறந்து போனவருடைய உடல்நிலை எல்லாம் எரிக்கின்ற புகைப்படங்கள்லாம் வந்துச்சு. அந்த படம் உலகையே நம்ம எல்லாம் உழுக்குச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலைமை ஏற்படவில்லை. நாம் எல்லோரும் சேர்ந்து உழைத்து கட்டுப்பாடோடு இருந்து தடுப்பூசியினுடைய துணை கொண்டு கொரோனாவை விரட்டி அடித்தோம். கொரோனா சமயத்துல இந்த அரசினுடைய கடமையாக 3 விஷயங்களை அணிந்துரையிலே நமது முதலமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார்கள். முதலாவது, மக்கள் மத்தியில் இருந்த அந்த பயம் அச்சத்தை போக்குவது, அவர்களுக்கு தைரியம் கொடுப்பது முதல் வேலை. இரண்டாவது கடமை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை வசதியை ஏற்படுத்தி தருவது. மூன்றாவது, ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பது. இதில் முதலாவது விஷயம் மிக மிக முக்கியம். மக்கள் மத்தியில் இருந்த அந்த அச்சத்தை பயத்தை போக்க வேண்டும், அவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும். இதை நமது முதலமைச்சர் அவர்களே களத்தில் இறங்கி நடைமுறையில செய்து காண்பித்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் பாதுகாப்பு உடையை அணிந்து கொண்டு கோவையிலே கொரோனா வார்டுக்கே சென்றார்கள். அங்கே சிகிச்சை பெற்றவர்களும் பேசினார்கள். அவருடைய இந்த செயல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தது. நமக்காக நம்மை பாதுகாக்க ஒரு முதலமைச்சர், ஒரு அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தார். நம்முடைய முதலமைச்சர்கள் அந்த கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு அந்த வார்டுக்குள்ள போன அந்த புகைப்படத்தை தான் புத்தகத்துடைய அட்டைப்படமாகவே நம்முடைய அமைச்சர் மாசன் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. கொரோனா ஒழிப்பு எனும் இந்த மிகப்பெரிய மிஷனுக்கு தலைமை தாங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் என்றால் அவருக்கு ஒரு படை தளபதியாக இருந்து சிறப்பாக செயலாற்றியவர் தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு மாசவரன் அவர்கள். இந்த சமயத்தில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாசனுடைய உழைப்பு சாதாரணமானதல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் பயணம் செஞ்சார். அங்க மருத்துவமனையில் எல்லா போதுமான படுக்கை வசதிகள் இருக்கின்றதா, ஆக்சிஜன் வசதிகள் இருக்கின்றதா, பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று எல்லாவற்றையும் ஆய்வு செய்து பணியாற்றியவர் அண்ணன் மாசவரன் அவர்கள். அதற்கு பிறகு எல்லாருக்கும் கோவிட் தடுப்பூசி போட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய பணியை செய்தார்கள். எல்லா மாவட்டங்களிலும் கோவிட் தடுப்பூசி முகாம்கள் நடத்தி அதையும் வெற்றிகரமாக செய்து காட்டியவர் அண்ணன் மாசவரன் அவர்கள். எங்களுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில நாங்கள் தொடர்ச்சியாக தடுப்பூசி முகாம்களை நடத்தணும்.